ஹலோ உறவுகளே, மாத்தல் என்ற ஊரில் வந்து செம்புவெட்டுவன் சொல்லி ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குரிய மேப்ஸ் வந்து கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் லொக்கேஷன். நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் படி போனீங்கன்னு சொன்னால் நல்ல இயற்கையான காட்சிகள் வந்து அங்கே பார்க்கலாம். தேயிலை தோட்டங்கள், எஸ்டேட்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக அந்த சைடு எதுவும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் ட்ரிப்பாக போனேன்னா அதனால் என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்ன அங்கே அந்த டைமில் என்னென்ன நான் அங்கே பார்த்தேனோ ஸோ அதை வந்து உங்களோட வீடியோவாக பார்த்துருக்க சந்தோஷம். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரூட்டில் போகும்போது கண்டிப்பாக லாங் பஸ்ஸில் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் இல்லாட்டி ஐஎஸ் வேனோ சின்ன பஸ்ஸுகளோ அதில் போகிறது நல்லது. அதை விட ஆட்டோ, பைக்கில் ட்ரிப் போகிறவங்களுக்கு சிறந்த ஒரு அனுபவமாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் உள்ள பஸ்ஸில் மட்டும் போயிடாதீங்க. ஏன்டா அங்கே வந்து ரோடுகள்லாம் அடிக்கடி பெண்டாகி போகிறதுனால, மலை உச்சியில் இருக்கிறனால ஸோ கூடிய அளவுக்கு உங்களுக்கு சின்ன வாகனங்களில் போங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல அனுபவம் உள்ள ஒரு டிரைவர் ஹையர் ஒன்று பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜேர்னியாக இருக்கும். இளையராஜா சாரோட மியூசிக்கு கேட்டுட்டு போகலாம். அது இல்லாமல் இமான் சாரோட மியூசிக்கு ஜாலியாக போகணும்னு சொன்னால் கேட்டுட்டு போகலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் ஸோ கொஞ்சம் தூரம் அந்த லேக்குக்கு போகிற இடையில வந்து பஸ்ஸில் பெரும்பாலும் போக முடியாது. அங்கே வந்து அந்த ஊர்லேயே ஆட்டோ த்ரீ வீலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுகள் தான் அங்கே ஹையர் பிடிச்சி போக வேண்டிய வரும். ஒரு ஆட்டோவில் வந்து 3 பேர் ஏற்றிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு 500 வீதம் எடுப்பாங்க. அதில் வந்து பஸ்ஸு போகாது. உங்களுக்கு வந்து அந்த ரோடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதனால ஆட்டோ இல்லாட்டி பைக், சின்ன சின்ன கார், வேன் அப்படியான இதில் தான் அங்கே போக முடியும் அந்த மேலே லேக்குக்கு. ஏன்டா அது வந்து இருக்கிற வந்து நிலத்திலேருந்து கிட்டத்தட்ட 2000 அடி உயரமான இதில் தான் இருக்குது. என்னோடய கணிப்புப்படி அது கூடயும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் அங்கே வந்து நீங்கள் ஹையர் பிடிச்சி போகிறதுக்கு த்ரீ வீல் வந்து அங்கே எனி டைம் அங்கே உங்களுக்காக இருப்பாங்க. ஸோ ரேட்களை பார்த்து பேசி போங்க. அது மட்டும் இல்லாமல் கைடுன்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏன்ற அளவு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை லொக்கேஷன் தெரியலாட்டி அவங்கள பிடிச்சி பாருங்கள், கூட்டிகிட்டு போங்க. இல்லாட்டி நீங்களே தனியாக எல்லாமே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அந்த லேக்கை விட நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குது தனித்தனி ஒரு இடங்களில். அதுக்கு வந்து கண்டிப்பாக கட்டணம் எடுக்கிறாங்க. ஃப்ரீயாலாம் போய் பார்த்துலான்ட்டு நினச்சிடாதீங்க. அதனால் நீங்கள் வந்து இயன்ற அளவுக்கு சந்தோஷமாக அந்த ட்ரிப்பை வந்து பார்த்துட்டு வாங்க. நல்ல நல்ல பிளேஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸ்கூல் ட்ரிப்புக்கோ இல்லை ஃபேமிலி ட்ரிப்புக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.